Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் வரக்கூடிய கோட்டியல் எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். இந்த சிலபஸ் கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மந்த் நமக்கு வந்து பார்த்தா கோட்டியல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். அதுக்கான சிலபஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பார்த்திங்கன்னா போத் த மீடியமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தா தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் ஃபஸ்ட் டைம் 6 யூனிட் கொடுத்தேன். ஃபஸ்ட் யூனிட்டை கம்பேர் பண்ணி செய்யுள் ஒரு நடை, செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஓவரால் 6 யூனிட்லாம் தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. 6 யூனிட்டுமே நம்ம கம்பேர் பண்ணோம். தமிழுக்கு வந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல் எதாவது இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் கோட்டியல் எக்ஸாமினேஷன் 2024 ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு தமிழுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். அது பிடிஎஃப் லிங்க்கு கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். தேவைப்படுற டவுன்லோட் பண்ணிங்க. இது தமிழுக்கான 6 யூனிட். இங்கிலீஷ்க்கு வந்து ஜஸ்ட் 4 யூனிட் தான். 4 யூனிட் சொல்லும் போது லெசன் 4, போயம் 4, நாடிடெயில் 4 தான். ஸோ 4 யூனிட்டுமே ரொம்ப சிம்பிளாக தான். நான் இப்போ அதே மாதிரி நான் உங்களுக்கு பல டைம் சொல்லுவேன். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 4 யூனிட்டுக்குமே வந்து பேராகிராஃப் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட் 2 யூனிட் படிச்சிங்கன்னா போது கட்டாயம் லெசன்லையும் போயம் அட்டன் பண்ணலாம். நீங்கள் 40 நாடிடெயிலில் மட்டும் ஒரு யூனிட் சேர்த்து படிச்சிங்கன்னா போது தட் மீன்ஸ் வந்து முழனோட சேர்த்து படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்க கிராமர் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி இருக்குது. என்னென்ன கிராமர் இந்த போர்ஷன் இருக்குன்னா வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ஆர்டிகல்ஸ், நெக்ஸ்ட் பிரேஸ் ப்ரிப்போஷன், சிங்குலர் அண்ட் ப்ளூரல், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், டென்சஸ், லிங்கர்ஸ், அதே மாதிரி சிங்கிள் சென்டென்ஸ், பஞ்சுவேஷன், ரீஅரேஞ்ச், ரிப்போர்ட்டர் ஸ்பீச் தட் மீன்ஸ் டைரக்ட் அண்ட் டைரக்ட், ஸ்பாட் எரர், அப்ரிவேஷன், பிரேசல் வந்து 16 கேட்டகரியில் இருக்க கிராமர் எல்லாமே இந்த நம்ம வரக்கூடிய கோட்டையில் எக்ஸாமுக்கு இருக்குது. அடுத்து ஜென்ரல் டாக்கு பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ்னால் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, ரிப்போர்ட் ரைட்டிங், ரோடு மேப், நோட் மேக்கிங், பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், நோட்டீஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், பிக்சர் ரைட்டிங். ஸோ இது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடியது. இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி தான் இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எல்லா கேட்டகரிக்குமே 1 மார்க் 2 மார்க் பேராகிராஃப் எல்லாத்துக்குமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவுமே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிங்க. அடுத்து மேத்ஸ்க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் மந்த்ல ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக இருக்கும். தட் மீன்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக இருக்கும். நம்பர்ஸ் அண்ட் செகண்ட் சாப்டரும் ஃபுல்லாக தான் கொடுத்துருக்கோம். அல்ஜிப்ராவில் கம்பேரிசன் பண்ணும்போது 3.1லேருந்து 3.7 இருக்குது. ஜாமெண்ட்ரியில் 4.1 4.3 இருக்கும். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி ஆயத்தொலைவு ஃபுல்லாக கொடுத்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் ஒரே எக்ஸசைஸ் தான். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி சிமிலர் ட்ரையாங்கிள் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருப்போம். அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேர் சயின்ஸில் தமிழ் மீடியம் ஜூன் முதல் செப்டம்பர் மந்த்துக்கான பாடம். இயற்பியலில் 4 லெசன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயக்க விதிகள், ஒளி, வெப்ப இயற்பியல், அதே மாதிரி மின்னோட்டம். இந்த 4 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல். வேதியியலில் அணுக்களும் மூலக்கூறும் தனிமங்களின் ஆவர்த்தனம் ஆகியப்பட்ட கரைசல்கள். அடுத்து உயிரியல் கம்பேரிசன் பண்ண தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல், உயிரினங்களின் அமைப்பு நிலைகள், தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம், நரம்பு மண்டலம். இந்த 4 நெக்ஸ்ட் வந்து தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இனப்பெருக்கம், அறிவியல். ஸோ ஓவராலாக இதில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து 7 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதற்குன்னா உயிரியல் கொடுத்தாங்க. இது தமிழ் மீடியம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 4 யூனிட் லாஸ் ஆஃப் மோஷன், ஆப்டிக்ஸ், தெர்மல் பிசிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. கெமிஸ்ட்ரியில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், சொல்யூஷன் இந்த 3 யூனிட். பயாலஜியில் வந்து 7 லெசன் இருக்குது. பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி. அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கானிசம் ஆஃப் அனிமல், டிரான்ஸ்போர்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ், நர்வஸ் சிஸ்டம், பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ், ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஜெனடிக்ஸ். ஓவராலாக இதில் 7 லெசன். ஃபிசிக்ஸில் 4 லெசனும், கெமிஸ்ட்ரியில் வந்து 3 லெசனும், 7 லெசனும், பயாலஜியில் வந்து 7 ஓவரால் 14 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது சமூக அறிவியல் தனி எஸ்எஸ்ல கம்பேரிசன் பண்ணும்போது சிலபஸ் பார்த்தீங்கன்னா வரலாறுல 5 லெசன். முதல் உலகப்போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும், இரு உலகப்போருக்கு இடையில் உலகம், 2ஆம் உலகப்போர், 2ஆம் உலகப்போருக்கு பிந்தைய உலகம், 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். 5 லெசன் வரலாறுல. புவியியல் 5 லெசன் இருக்குது. இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், இந்திய வேளாண்மை, இந்திய வளங்கள் மற்றும் தொழிலங்கள், இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு பற்றிய பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள். 5 லெசன். அடுத்து வந்து பார்த்தா குடிமையில் 3 லெசன் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசு. பொருளியல் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி, ஒரு அறிமுகம், உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. ஸோ ஓவராலாக இதில் வந்து வரலாறு 5 லெசன், புவியில் 5 லெசன், 10 லெசன். அதுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது குடிமையில் 3 லெசன், பொருளியல் 16 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சமூக அறிவியல் வரக்கூடிய கோட்டையில் எக்ஸாம் இருக்குது. அது இங்கிலீஷ் மீடியம் கம்பேரிசன். ஹிஸ்ட்ரியில் வந்து அவுட் பிரேக் ஆஃப் த வேர்ல்டு வார் 1 அண்ட் ஆஃப்டர்மத். அதுக்கு வந்து வேர்ல்டு வார் பிட்வீன் த டூ, த வேர்ல்டு பிட்வீன் த டூ, வேர்ல்டு வார் 2, த வேர்ல்டு வார் ஆஃப்டர் த வேர்ல்டு வார், த வேர்ல்டு ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 2, சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் த 19th century.
செஞ்சுரி. ஜாகிரஃபியில் 5 லெசன்ஸ். இந்தியா லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ், கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியா அக்ரிகல்ச்சர், இந்தியா ரிசோர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட். சிவிக்ஸில் இருந்து 3 லெசன். இந்தியன் கான்ஸ்டியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். எக்கனாமிக்ஸில் 3 லெசன். பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் growth and introduction, globalization and trade, food security and nutrition. ஸோ ஓவராலாக இதில் கம்பேரிசன் பண்ணிக்கிற எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற கான்செப்ட் தான் சிலபஸ். ஏன்னா முதல்ல வந்து எந்தெந்த லெசன் எக்ஸாமுக்கு வருதுன்றது நமக்கு தெளிவாக தெரியணும். ஸோ அதுக்காக சிலபஸை செப்பரேட்டாக நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்மளோட ஒரு எக்ஸாம் தான். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், எஸ்எஸ்க்கு ஸ்டடி மெட்டில் அப்லோட் பண்ணிட்டோம். இங்கிலீஷ்க்கு சொல்ல வேண்டாம், நம்ம சேனல் இங்கிலீஷில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக நம்ம சேனல் GR சக்ஸஸ் எஸ்டிஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத 10th ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது கோட்டையில் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், எஸ்எஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வித் ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிலபஸ் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் எஸ்டி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ண வேண்டியதான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR சக்ஸஸ் ST. Till now, thank you all.